We are moving to the next sum in the chapter Income from House Property. Mr. Vivek owns a house property whose municipal value, fair rent and standard rent are 96,000, 1,26,000 and 1,08,000 per annum respectively. During the previous year 24-25, one-third of the portion of the house was let out for residential purpose at a monthly rent of 5,000. Remaining two-thirds of the portion was self-occupied by him. Municipal tax at 11% of the municipal value was paid during the year. The construction of the house began in June 2015 and was completed on 31/3/2020, 31/5/2020. Vivek took a loan of Rs 1 lakh on 1/7/2017 for the construction of the building. He paid interest on loan at 12% per annum. Every month such interest was paid. Compute the income from house property of Mr. Vivek for the assessment year 24-25. So we are moving to the third sum. As usual, assessee name Mr. Vivek. Assessment year 25-26. Previous year 24-25. So as usual, particulars, let out, self-occupied. ஸோ ரெண்டு விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று லெட் அவுட்டாகவும் பிரிச்சிடலாம், இன்னொன்று செல்ஃப் ஆக்குபைடாகவும் பிரிச்சிடலாம். ஒன்று செல்ஃப் ஆக்குபைடு, another one is a let out. Right, we are moving further. So first, as usual, gross annual value. Annual value self occupied always nil, let out நம்ம calculate பண்ணணும். So we can put it as a refer note. So note போலாமா? Note. First point, gross annual value of let out property. Step 1. என்னது? Municipal value versus fair rent, whichever is higher. ஸோ முனிசிபல் வேல்யூ வெர்சஸ் ஃபேர் ரெண்ட் whichever is higher. முனிசிபல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க சம்மில்? 96,000. ஓகேவா? ஃபேர் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1,26,000. அப்போ ஆப்வியஸ்லி முனிசிபல் வேல்யூ 96,000 எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சம்மில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வந்து 1/3 ஆஃப் த டோட்டல் ஹவுஸ். ஓகேவா? ஹவுஸோட முனிசிபல் வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹவுஸில் ஃபுல் முனிசிபல் வேல்யூ, ஃபுல் ஃபேர் ரெண்ட்டு, ஃபுல் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஹவுஸில் 2/3 வந்து அவரோட செல்ஃப் ஆக்குபைடாக யூஸ் பண்ணிக்கிறாரு, 1/3 லெட் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ எல்லா வேல்யூஷன் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்? 1/3க்கு தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எதுக்கு நம்ம இப்போ எல்லா வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? கிராஸ் ஆனுவல் வேல்யூ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியோட இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் 1/3 தானே தவிர ஃபுல் கிடையாது. அப்போ எல்லா கால்குலேஷனுமே 1/3க்கு தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நத்திங் பட் விச் இஸ் 96,000 1/3ன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 32,000. 32,000 versus 1,26,000. 1,26,000 1/3ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 42,000. ஸோ இதில் whichever is higher எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 42,000. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 வேல்யூ. ஸ்டெப் 2, 42,000 versus 1/3 ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ரெண்ட். 1/3 ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 36,000. ஓகேவா? இப்போ இதில் whichever is lower.
விச் எவர் இஸ் லோவர். அப்படிங்கிறப்ப எந்த வேல்யூ வரும்? 36,000 தான் வரும். ஓகேவா? அடுத்தது ஸ்டெப் 3. 36,000 versus ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் எவ்வளோ? 5,000. ஓகேவா? அப்போ 5,000 பெர் மந்த்னா 3 6 12 ஒரு வருஷத்துக்கு 60,000. whichever is higher என்னன்னு பார்த்தோம்னா 60,000. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி ஓகேவா, ஸ்டெப் 1ஓட வேல்யூ முடிஞ்சுது. ஐ மீன் நோட்டோட வேல்யூ முடிஞ்சுது. 60,000 less municipal tax paid. ஓகேவா? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? முனிசிபல் டேக்ஸ் எதுக்கு அலௌடு கிடையாது? செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு அலௌடு கிடையாது, பட் லெட் அவுட்டுக்கு அலௌடு. பட் அதுலேயும் இன்னொரு கண்டிஷன், முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும், பே பண்ணலன்னா அலோவ் பண்ண முடியாது. இங்கே முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணிட்டாங்களா? யா, முனிசிபல் டேக்ஸ் அட் 11% ஆஃப் முனிசிபல் வேல்யூ வாஸ் பெய்டு டியூரிங் த இயர்னு சம்பளம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 11% ஆஃப் த முனிசிபல் வேல்யூ. முனிசிபல் வேல்யூ எவ்வளோ? 96,000. ஸோ தட்ஸ் கம்ஸ் டு 96,000 into 11% into 1/3. இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா முனிசிபல் டேக்ஸ் எதுக்கு மட்டும்தான் வரும்? லெட் அவுட்டுக்கு மட்டும்தான் வரும், இதுக்கு வராது. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தட்ஸ் கம்ஸ் டு 3,520. இதுக்கு வராது. ஸோ we are moving to the net annual value. ஓகேவா? எவ்வளோ? 60,000ல் 3,520 போச்சுன்னா 56,480 nil. இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24. டிடக்ஷன்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அட் 30%. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ? 56,480 into 30%. That comes to 16,944. இதுக்கு நில்லு. ஏன்னா நெட் ஆனுவல் வேல்யூ இல்லை, அப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வராது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இந்த சம்மை சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே ஒரே ஒரு காரணம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கேல்குலேஷன் மட்டும்தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. ஸோ we need to put it as a working note or better note 2னே போட்டுக்கலாம். ஏன்னா note 1 ஆல்ரெடி போட்டோம். ஓகேவா? note 2, sorry, mention it as a ரெஃபர் நோட் 2. அப்போ நோட் 2க்கு போவோம். ஓகே, இதில் என்ன இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஜூன் 2015 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் லோன் எப்போ வாங்குறாரு? 1/7/2017 லோன் வாங்குறாரு. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு ஆக்சுவலாக கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? ஐ மீன் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் 1/7/17 வந்து அவருக்கு அமௌண்ட் பத்தலைங்கிறதுனால மேபி லோன் போகிறாரு. எவ்வளோ போகிறாரு? ஒரு 1 lakh போகிறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சம்பளம் கொடுத்துருக்கிறது 1 lakh. ஓகேவா? பட் எப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு? 31/5/2020 அப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி எந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தது பார்த்திங்க அப்படின்னா 31/5/2020. அப்போ லோன் அப்டைன் பண்ணதோ 1/7/2017. அப்போ நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எப்போ இருந்து கிளைம் பண்ண ஆரம்பிப்போம்னு பார்த்தீங்கன்னா, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எந்த ப்ரீவியஸ் இயரில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறோமோ அந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் நம்ம வந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்ணாமல் போனோம் அப்படின்னா இஸ் இட் ஃபேர்? நோ.
அப்போ ஆக்டே என்ன சொல்லுது, அது கிளைம் பண்ண அது கட்டியிருக்கோம் ஓகேவா, பட் அது கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா அது ஃபேர் கிடையாது, அது நியாயம் இல்லை. அதனால் ஆக்டே என்ன சொல்லுது, அதை வந்து ப்ரியர் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ட்ரீட் பண்ணி தனியாக வேறு விதமாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதை கிளைம் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு சில வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட் இயரில், அதாவது எப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 31/5/2020 கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா. அப்போ ப்ரியர் பீரியட் அதுக்கு முந்தின பீரியட், இப்போ எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2021 ஃபினான்ஷியல் இயர், அதாவது எந்த ப்ரீவியஸ் இயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த ப்ரீவியஸ் இயரோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக அந்த வருஷம் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ எதை கிளைம் பண்ணாமல் இருக்கிறோம், அந்த ப்ரியர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வித் இஸ் நத்திங் பட் டேட் ஆஃப் லோன்லேருந்து ஓகேவா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர் எண்டு வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணியிருக்க மாட்டோம் ஓகேவா. பட் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2020 அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா. அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாத்தையும் அந்த வருஷம் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு கிளைம் பண்ணியிருப்போம். அதாவது 2021 இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாத்தையும் நம்ம அந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்னு கிளைம் பண்ணியிருப்போம். பட் அதுக்கு முந்தின பீரியட் எந்த பீரியடு, 1/7/2017 31/3/2020 வரைக்கும் ஓகேவா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17, 18, 18, 19, 19, 20 ஓகேவா. கிட்டத்தட்ட 3 வருஷம் 33 மாதம், அதாவது டோட்டலாக 33 மாதம் நம்ம வந்து அந்த பீரியடை வந்து ப்ரேயர் பீரியடுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரேயர் பீரியடோட நார்ம்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் த டேட் ஆஃப் லோன் டு எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், அதாவது எந்த இயர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன இயரோட ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரோட இயர் எண்டு தான் டூ டேட் ஓகேவா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது என்றைக்கு, 31/5/2020. அதுக்கு முந்தின ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயரோட எண்ட் என்ன, 31/3/2020. அப்போ எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும், 1/7/2017 31/3/2020 வரைக்கும் ஓகேவா. மேபி நான் இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாகவே நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. இந்த சம்க்கு மட்டும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இது இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் உங்கள் எக்ஸாமில் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது புரியணுங்கிறதுக்காக மட்டும் நான் இந்த இடத்துல நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா. ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட் என்ன, ஃபஸ்ட்டு பீரியட் ஓகேவா, டேட் ஆஃப் லோன் டு end of the previous year preceding to the construction completed. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயரோட எண்டு ஓகேவா. அப்போ டேட் ஆஃப் லோன் என்ன, 1/7/2017 டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது என்றைக்கு, 31/5/2020. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரோட இயர் எண்டு என்ன, 31/3/2020. அப்போ இதுதான் உங்களோட ப்ரேயர் பீரியட். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 33 மந்த்ஸ் வரும். கரெக்டானு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. 17, 18, 18, 19, 19, 20 3 இயர்ஸு. 3 இயர்ஸில் ஃபஸ்ட்டு 3 மாதம் இல்லை, கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 33 மந்த்ஸ் வரும் ஓகேவா. இதுதான் ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. இப்போ இந்த ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொவிஷன் படி எப்படி கிளைம் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரேயர் பீரியடுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது என்ன அமௌண்ட் வருதோ அதை 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா. எவ்வளோ லோனு, ஃபஸ்ட்டு ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 lakh லோனு ஓகேவா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, இன்ட்டு 12% பெர் ஆனம் ஓகேவா. இன்ட்டு நமக்கு எத்தனை மாதம் தேவைப்படுது, 33 மந்த்ஸ் தேவைப்படுது. அப்போ 12% பெர் ஆனம் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்டு 33 போட்டிங்கன்னா 33 மந்த்ஸுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தட்ஸ் ரெஃபர்ஸ் டு ₹33,000 கரெக்டா, ரைட்டா. ஸோ ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 33,000 ஓகேவா. இந்த 33,000 எவ்வளோ எப்படி கிளைம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க,
ஒரு வருஷத்துக்கும் 5 வருஷமாக க்ளைம் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 5 போட்டு என்ன அமௌண்ட் வருதோ அதை தான் ஒரு வருஷம் க்ளைம் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த வருஷம் இந்த ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எந்த வருஷத்துக்கு உண்டானதோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 31/3/2020 அப்போ 20 வரைக்கும் உண்டான ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட்டு தான் நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம க்ளைம் பண்ணணும். தட்ஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரேயர் பீரியட் இன்ட்ரெஸ்ட். Can be claimed for 5 previous years from 2020-21, 21-22, 22-23, 23-24 and 24-25. ஸோ ஆப்வியஸ்லி ஓகேவா இந்த 5 ப்ரீவியஸ் இயருக்கும் நம்ம க்ளைம் பண்ணலாம். ஓகேவா? இந்த 5 ப்ரீவியஸ் இயரோடு முடிஞ்சிடும். ஏன்னா 5 தானே, ஈக்குவல் தானே. ஸோ 33,000 டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 6,600 வரும். ஓகேவா? இந்த வருஷம் ஒரு 6,600, இந்த வருஷம் 6,600, இந்த வருஷம் 6,600, இந்த வருஷம் 6,600, கடைசி 6,600 இங்கே க்ளைம் பண்ணோம்னா முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ நம்ம எந்த ப்ரீவியஸ் இயரில் இருக்கிறோம்? 24-25 தான் இருக்கிறோம். ஸோ நமக்கு இது எலிஜிபிள் தான், நம்ம தாராளமாக இதை க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா புரியலையா? ஓகேவா? லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது? நம்ம க்ளைம் பண்ணாமல் நம்ம எந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அந்த வருஷத்துலேருந்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் க்ளைம் பண்ண ஆரம்பிப்போம். இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே க்ளைம் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் 31/3/2020 அன்றைக்கி முடிஞ்சிருந்தா கூட ஓகேவா நம்ம ஆபீஸாக அந்த வருஷத்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டையுமே அந்த வருஷம் க்ளைம் பண்ணிக்கலாம். ஒன்று. ஓகேவா? சப்போஸ் அதுக்கு முன்னாடி லோன் எடுத்திருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? ப்ரீவியஸ் இயர் இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா இப்போ எனக்கு இந்த சம்மில் 31/5/2020 இன்ட்ரெஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ 31/5க்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும் க்ளைம் பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாகவே க்ளைம் பண்ணிக்கலாம். அப்போ 31/5/2020 உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனாலும் அந்த ஏப்ரல் 2020 மார்ச் 2021 வரைக்கும் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். அப்போ எந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம க்ளைம் பண்ணாமல் இருப்போம்? இந்த பீரியடுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இன்னும் க்ளைம் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகி முடிக்குது. இப்போ இதுதான் க்ளைம் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இன்னும் க்ளைம் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட். அதை லாஜிக்கலாக சொல்கிறேன். இங்கே ஆக்ட் படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் லோன் till the end of the previous year preceding to the construction completed. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது 31/5/2020. அதுக்கு முந்தாண்டி ப்ரீவியஸ் இயரோட எண்டு 31/3/2020. ஓகேவா? அதுதான். அப்போ அது எவ்வளோ வருது? 33 மந்த்ஸ் வருது. அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது? 33,000 வருது. ஓகேவா? இந்த கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். 1 lakh into 12% per annum போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டிவைட் பை 12 போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்டூ 33 போட்டோம்னா 33,000. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு க்ளைம் பண்ணலாம்னா 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக க்ளைம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 5 இயர்ஸ் க்ளைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் we can claim it from 2021, 21, 22, 22, 23, 23, 24, 24, 25. ஓகேவா? இந்த வருஷம் எல்லாமே நம்ம க்ளைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த calculation for prepaid interest. ஓகேவா? ஸோ prepaid interest for previous year 24-25 is equals to 6,600. எப்படி வந்துச்சு? 33,000 divided by 5. That refers to 6,600. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ ப்ரீபெய்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஓகேவா? நோட் நம்பர் 3. கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அதே 12,000 தான். ஏன்னா அவங்க பிரின்சிபல் ரீபேமெண்ட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகேவா? ஹீ பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 12% per annum. எவ்ரி மந்த் ஆஃப் such இன்ட்ரெஸ்ட் வாஸ் பெய்டு. 1 lakh இருக்குது, அவர் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்போ கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1 lakh into 12% which is equal to 12,000. ஸோ total interest to be claimed equal to 18,600. கரெக்டாக? எப்படி வந்துச்சு?
6,600 ப்ரே பீரியடோடது, கரண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு 12,000, ஸோ 18,600. இப்போ இந்த 18,600 ஓகேவா யாருக்கு கிளைம் பண்ணுவோம்? 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து செல்ஃப் ஆக்குபைடு, அவர் வந்து வீடு கட்டுறதுக்குன்னு தான் வாங்கியிருக்காரே தவிர செல்ஃப் ஆக்குபைடுக்கு இதுக்குன்னு சொல்லி அவர் சொல்ல கிடையாது. ஓகேவா, ஏன்னா ஒரு ஹவுஸை நம்ம பிரிச்சுக்கிட்டோம். 2/3 வந்து செல்ஃப் ஆக்குபைடுக்கும் ஓகேவா, ஒன்று வந்து லெட் அவுட்டுக்கும், 1/3 வந்து லெட் அவுட்டுக்குன்னு சொல்லிட்டோம். லெட் அவுட்டு 1/3, செல்ஃப் ஆக்குபைடு 2/3. ஓகேவா, ஸோ ஆபிஸாக 1/3 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 6,200. சாரி, 6,200 எப்படி வந்துச்சு? 18,600 into 1/3, that comes to 6,200. இது 12,400 எப்படி வந்துச்சு? 18,600 into 2/3. ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் 6,200, செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு 12,400. ஸோ ரெஃபர் நோட் 2 and 3 ஆக்சுவலாக சொல்ல போனால், ஏன்னா நம்ம 2 நோட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இது பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ ரெஃபர் நோட் அண்ட் ஆல்சோ அங்கே என்ன விதமான ரோமன் நம்பர் போட்டிங்களோ அந்த விதமான ரோமன் நம்பரை இங்கே கன்டினியூ பண்ணுங்கள், மாற்றி போட வேண்டாம். ரெஃபர் நோட் 2 and 3, that comes to 6,200, 12,400. இப்படி போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ? 33,336, 12,400 negative obviously. So income from total போட்டோம்னா we will get 20,936. இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் 2 ப்ராப்பர்ட்டிக்கும் சேர்த்து, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட லாஸ் எடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் செட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, ரைட். ஸோ நோட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஒர்க்கிங் நோட்டும் மென்ஷன் பண்ணியாச்சு. தேங்க்யூ. அவ்வளோதான்.